அனுதினமும் கிருபையில் இன்று. நீயோ எல்லாவற்றிலும் சுவிசேஷகனுடைய வேலையை செய். 2 தீமோத்தேயு 4:5. விசுவாசத்தில் தனக்கு உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்வின் கடைசி பகுதியில் ஒரு தகப்பன் தன் குமாரனுக்கு கூறுகின்ற ஆலோசனை, அறிவுரை மற்றும் எச்சரிப்பை போன்ற ஒரு வார்த்தைகள் தான் இங்கே நாம் வாசிக்க கேட்ட வசனம். நீயோ சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீயோ, இங்கே நீயோ என்று சொல்வதற்கு முன்பாக வேறு சிலரை அங்கே தனக்கு முன்பாக வைத்து நீயோ உன்னை வித்தியாசப்படுத்தும் நிலையிலே நீ சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று கூறுகிறார். இப்படி கூறுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காரணங்களை இந்த அதிகாரத்தில் வரிசைப்படுத்துகிறார். வசனம் 3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் இருக்கிறார்கள் என்று. விசுவாச கூட்டத்தினர்களில் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க விருப்பமில்லாது இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஏற்ப உன் உபதேசத்தை நீ மாற்ற வேண்டிய அவசியமில்லை, உன் சுவிசேஷத்தை நீ மாற்ற வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி முதல் காரணத்தை முன்வைக்கிறார். 2வது காரணம் வசனம் 6, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, நான் உன்னை விட்டு பிரிகின்ற காலம் வருகின்ற நிலையிலே நீ வாழ்கின்ற இந்த உலகத்திலே அநேகர் ஆரோக்கியமான வசனத்தை கேட்கவும் விருப்பமில்லை. அவர்கள் செவித்திணர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை 1-2 அல்ல திரளாக சேர்த்து கொண்டார்கள். ஆகவே தீமோத்தேயுவே, மக்கள் விரும்புவது போல் மக்களுடைய செவிகளுக்கு இனிமையான பிரசங்கத்தை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்ற சோதனை உனக்கு வராமல், தேவன் விரும்புவது போல் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற போதனையே நீ போதிக்கத்தக்கதான சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்ற 2வது காரணத்தை வரிசைப்படுத்துகிறார். நீயோ சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று பவுல் தீமோத்தேயுக்கு கூறுகின்ற 3வது காரணத்தை வசனம் 10 நாம் பார்க்க முடியும். அது என்னவெனில், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கொலோசியர் 4:14, பிலமோன் 1:24 ஆகிய இந்த 2 வசனங்களிலே தேமா தன்னோடு பயணித்த, தன்னோடு பாடுகள் அனுபவிக்கும் நிலையிலே சக தேவனுடைய பிள்ளைகளோடு ஒன்றிணைந்து மற்றவர்களுக்கும் வாழ்த்து சொன்ன அந்த தேமாதான் பவுலின் வாழ்வின் கடைசி பகுதியிலே, ஊழியத்தின் கடைசி பகுதியிலே தன்னோடு நிற்காமல் அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்ற ஒரு வருத்தத்தை தீமோத்தேயுவுக்கு கூறுவதன் மூலமாய் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ல விரும்புவது என்ன? நன்றாக ஓட்டத்தை ஆரம்பித்த பல தேவனுடைய ஊழியர்கள் பணத்திற்காக, பொருளுக்காக, புகழுக்காக தங்கள் சுவிசேஷத்தை மாற்றி மக்களுடைய செவிகளுக்கு இனிமையாக பிரசங்கித்து, மக்களுக்கு விரும்புவதைப் போல, தேவன் விரும்புவது போல இல்லாமல் மக்களுக்கு விரும்புவதைப் போல போதித்து தேவனை துக்கப்படுத்தும் வகையிலே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கிறவர்களாக இருக்கின்ற இந்த உலகத்திலே நீயோ தீமோத்தேயுவே, அவர்களைப் போல் அல்லாமல், திரளாக பெருகியிருக்கின்ற அப்படிப்பட்ட சுவிசேஷர்களைப் போல் அல்லாமல் நீ தீங்கு அனுபவிக்கிறவனாக இருந்து உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று கூறுகிறார். பவுலுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் 2 கொரிந்தியர் 2:17 வசனத்திலே அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம் என்று கூறுகிற இந்த வசனத்திலும் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன? அநேகரைப் போல திரளாக சேர்த்து கொண்டார்கள். அநேகரைப் போல திரளாக சேர்த்து கொள்ளப்படும் வகையிலே நம்மை சுற்றி, தீமோத்தேயுவே உன்னை சுற்றி இன்றைக்கு பல ஊழியர்கள் தங்கள் பெயருக்கு பின்னே தீர்க்கதரிசி என்றோ, சுகமாக்கும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர் என்றோ, அநேக அற்புதங்களை செய்பவர் என்றோ, பிசாசை விரட்டக்கூடிய வரம் பெற்றவர் என்றோ பட்டங்களை போட்டுக்கொள்ளும் நிலையிலே அல்ல. நீயோ சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று சொல்வதன் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
பெரும் பெரும் பட்டங்களை சுமக்கின்ற வரங்களை ஏங்கிக் கொண்டிருக்கிறவனாக இல்லாமல் தேவன் அவனவனுக்கு கொடுத்த கிருபையின்படி எளிமையான சுவிசேஷத்தை எளிமையான நிலையிலே எவருக்கும் அறிவிக்கின்ற ஒரு நடைமுறை கிறிஸ்தவனாக இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே நம் ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்றைக்கு பவுல் தீமோத்தேயு ஒரு சுவிசேஷகனாக தன் ஊழியத்தை நிறைவேற்றுகிற காரியத்திலே தீங்கு வந்தாலும் பரவாயில்லை, தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று என்ற வார்த்தையின்படி நீங்களும் நானும் நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளின் அடிப்படையிலே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவின் அடிப்படையிலே ஒரு சுவிசேஷனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி.